2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இளங்கோவன் டிசம்பர் 14 இறந்தார். அடுத்த ஓரிரு நாட்களிலேயே திமுக காங்கிரஸ் இடைத்தேர்தல் பணியை துவக்கிவிட்டது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த இடைத்தேர்தலை பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இது குறித்து ஈரோடு மாவட்ட அதிமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: 2011 முதல் 2021 வரை ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தது. அப்போது காணப்பட்ட உற்சாகம் கடந்த 3.5 ஆண்டுகளாக கட்சியினர் மத்தியில் இல்லை. கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. 2021 சட்டசபை தேர்தலில் ஈரோட்டில் உள்ள 8 சட்டசபை தொகுதிகளில் பெருந்துறை, பவானி, கோபி, பவானிசாகர் தொகுதிகளில் அதிமுக நேரடியாகவும், மொடக்குறிச்சி தொகுதியில் கூட்டணியில் பாரதிய ஜனதாவும் வென்றது. ஈரோடு மேற்கு அந்தியூரில் மட்டும் திமுக நேரடியாகவும், ஈரோடு கிழக்கில் கூட்டணியான காங்கிரசும் வெற்றி பெற்றது. கடந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் நின்ற அதிமுக வேட்பாளர் 43,923 ஓட்டுகளை பெற்று 66,233 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆளுங்கட்சியின் தேர்தல் பணிகளை தாண்டி 44,000 ஓட்டுகளை நெருங்கியதை அதிமுகவினர் பெரிதாகவே கருதினர். ஆனால் அதன் பின் வந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் கட்சி ஒதுங்கியது. இதனால் கட்சிக்கு பெரும் பின்னடைவு அரசியல் ரீதியில் ஏற்பட்டுள்ளது. அதை சரிக்கட்டி 2026 நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கு வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு இம்முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக கட்டாயம் போட்டியிட்டாக வேண்டும். இதை உணர்ந்து பொதுச் செயலர் பழனிசாமி வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். இது பற்றி மாசேக்கள் கூட்டத்தில் பேச உள்ளோம் என்றனர்.